ஹலோ வணக்கம் வணக்கம் மை டியர் பசங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் முதல் எக்ஸசைஸில் ரெண்டாவது பார்ட், அதாவது 7வது கொஸ்டின்லேருந்து 11வது கொஸ்டின் வரைக்கும் 7th கொஸ்டின் ஆன்வர்ட்ஸ் till the 11th one we will do and we will complete நம்மளோட introduction to trigonometry exercise 8.1. ஸோ ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? எல்லாரும் தயார்னா என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்க. அண்ட் இதோட தியரி கான்செப்ட்ஸ்லாம் நான் நம்மளோட மெயின் சேனல் வேதாந்து மாஸ்டர் தமிழ் அதில் சொல்லி கொடுத்துருப்பேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வாங்க, லெட்ஸ் டூ இட் டுகெதர். இதான் நம்மளோட முதல் கேள்வி இன்னைக்கு. இஃப் cot theta is 7/8 then evaluate. அதாவது cot thetaவை கொடுத்துட்டானுங்க. cot thetaவை கொடுத்துட்டு அவன் என்ன கேட்குறான், இதோட வேல்யூவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், இதை கண்டுபிடிக்க நம்மளுக்கு தேவை சைன் டீட்டா தேவையா? ஆமாம். காஸ் டீட்டா தேவையா? ஆமாம். ஸோ சைன் டீட்டா காஸ் டீட்டா கண்டுபிடிச்சா நம்ம கேள்வி ஓவர். புரியுதா? ஸோ இதான் நம்ம பண்ண வேண்டியது. இதுக்கு நம்ம வி வில் யூஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா வேற ஏதோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ கொடுத்துட்டு அவன் சைன் டீட்டா காஸ் டீட்டா கேட்குறான். அப்போ நம்ம கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? ஸோ இப்போ வாங்க நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். முதலாவது நம்மளோட cot theta வந்து 7/8. ஓகேவா? cot theta 7/8னா அப்போ tan theta எவ்வளோ? சார் tan theta வந்து cot thetaவோட ரெசிப்ரோக்கல். cot thetaவோட ரெசிப்ரோக்கல்னா இதை திருப்பி போடணும், இதை உல்டா ரிவர்ஸ் பண்ணணும். 7/8னா இது 8/7 ஆயிடும். ஏன் tan theta கண்டுபிடிச்சேன்? ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது சோ கா டோவா. என்னது? சோ கா டோவா. ஸோ சோ கா டோவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, sin theta is opposite side by hypotenuse, cos theta is adjacent side by hypotenuse, tan theta is opposite by adjacent. அவ்வளோதான், இதுதான் ஷார்ட்கட். ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு இந்த ஆங்கிளை டீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஆங்கிளை டீட்டான்னு வச்சுக்கிட்டா அப்போ என் tan theta என்னது? சார் tan theta வந்து 8/7 சார். tan theta வந்து 8/7. ஸோ tan theta என்னது? tan theta இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். ஆப்போசிட் சைடு இது, அட்ஜசென்ட் சைடு இது. அட்ஜசென்ட்னா ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது ஹைப்போடென்யூஸ். அட்ஜசென்ட் சொல்லக்கூடாது, ஏன்னா ஹைப்போடென்யூஸ் அதுக்கு தனி பேரே வச்சாச்சு, அதான் லாங்கஸ்ட் சைடு. ஸோ இது ஹைப்போடென்யூஸ் அண்ட் மற்ற ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்க சைடு அதான் அட்ஜசென்ட். ஓகேவா? ஸோ இது அட்ஜசென்ட், இது ஆப்போசிட். இந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஏன்னா ஆப்போசிட்னா ஆங்கிளுக்கு ஆப்போசிட். சரியா? ஸோ இப்போ tan theta 8/7னா ஆப்போசிட் சைடை நான் 8Kன்னு எழுதுவேன், அட்ஜசென்ட் சைடை நான் 7Kன்னு எழுதுவேன். ஏன்னா பசங்களா இவங்களோட ரேஷியோ தான் 8/7. இவங்களோட ரேஷியோ தான் 8/7. இவங்க தனித்தனியாக பார்க்குறப்போ 8-7ன்னு போடக்கூடாது. சில ஸ்கூலில் அக்ரி பண்ணுவாங்க, சில ஸ்கூலில் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ போர்டு எக்ஸாமில் கேட்டிங்கன்னா 8K 7K போடுறது பெட்டர். ஏன்னா இது ரேஷியோ, இது லோவஸ்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சைடோட ஆக்சுவல் லெங்க் 8-7 இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி 16 and 14. அப்போ கூட ரேஷியோ 8/7 தானே. ஸோ அந்த மாதிரி இட் கேன் பி மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 அண்ட் ஹியர் இட் கேன் பி மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. புரியுதா? ஆர் யூ ஆல் கிளியர்? எல்லாருக்கும் விளங்குதா பசங்களா? ஸோ அதனால 8K 7K இருக்கிறது பெட்டர் மெத்தட், தப்பே விடாம தெளிவா எழுதுற மெத்தட். ஓகேவா? எவ்ரிபடி ஹாப்பி? இப்போ ஹைப்போடென்யூஸ் என்னது? அதுக்கு தான் பைத்தகரஸ் தியரம். ஹைப்போடென்யூஸ் என்னது? we will find it out by using பைத்தகரஸ் தியரம். பைத்தகரஸ் தியரம் என்ன சொல்லுது? it says நம்மளோட ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். மற்ற ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 8K ஹோல் ஸ்கொயர் plus 7K whole square. So அப்போ hypotenuse square எவ்வளோ? hypotenuse square வந்து 8 square 64
7 ஸ்கொயர் எவ்வளோ பசங்களா 49. ஸோ அப்போ என்னோட ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் வந்து 64 + 49 எவ்வளோ 64 + 49 ஆட் பண்ணிங்கன்னா 113k ஸ்கொயர் வரும். 113 வரும். 64 + 49 அப்புறம் k ஸ்கொயர் இருக்கு இல்லையா? நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணி செக் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் பசங்களா. 64 49 you are just adding. 4 + 9 13 1 1 + 6 7 7 + 4 11. ஸோ அதான் 113. புரியுதா? இப்போ எனக்கு ஹைப்போடெனியூஸ் தான் வேணும். ஸோ ஹைப்போடெனியூஸ் வேணும்னா நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஹைப்போடெனியூஸ் இஸ் ஈக்குவல் டு √113k வெளியே வந்துடும். ஸோ இதான் என் ஹைப்போடெனியூஸ். ஸோ இப்போ நான் ஹைப்போடெனியூஸை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி. ஸோ என்னோட ஹைப்போடெனியூஸ் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு √113k. ஏன் சார் இதை கண்டுபிடிச்சிங்க? ஏன் நான் இதை கண்டுபிடிச்சேன்னா பசங்களா, நான் ஸ்லோவா படிப்படியா என்னோட சைன் தீட்டா காஸ் தீட்டாவை கண்டுபிடிக்க நகர்றேன். நான் என் சைன் தீட்டா காஸ் தீட்டா கண்டுபிடிக்க தான் இதெல்லாம் மெதுவா படிப்படியா பண்ணிட்டு வரேன். ஏன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு எனக்கு ஹைப்போடெனியூஸ் தேவை. ஏன்னா இங்க பாரு, சைன் தீட்டா இஸ் ஆப்போசிட் பை ஹைப்போடெனியூஸ், காஸ் தீட்டா இஸ் அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியூஸ். புரியுதா? அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ இப்போ முன்னாடி போலாமா? வாங்க சைன் தீட்டா காஸ் தீட்டா கண்டுபிடிச்சி இந்த கேள்வியை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இப்போ சைன் தீட்டா என்னது சார்? சைன் தீட்டா வந்து நம்ம சோகா டோவா படி, நம்ம டெக்னிக் படி சோனா என்னது? சைன் தீட்டா இஸ் ஆப்போசிட், தீட்டாக்கு ஆப்போசிட். ஆப்போசிட் யாரு? 8k பை ஹைப்போடெனியூஸ். ஹைப்போடெனியூஸ் தான் லாங்கஸ்ட் சைடு which is √113k. ஸோ k கேன்சல் ஆயிரும். சைன் தீட்டா எவ்வளோ? 8/√113. அதான் சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது யார் தேவை சார்? சைன் தீட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ நியூமரேட்டரை முடிச்சிடலாம். ஆனால் டினாமினேட்டர் கண்டுபிடிக்க எனக்கு காஸ் தீட்டா தேவை சார். ஸோ காஸ் தீட்டா என்னது? காஸ் தீட்டா வந்து அகைன் நம்ம டெக்னிக் படி என்னது? கானா காஸ் தீட்டா இஸ் அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியூஸ். அட்ஜசன்ட்னா தீட்டா ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்க சைடு. ஆங்கிளுக்கு பக்கத்தில் யார் இருக்கா? யூ ஹாவ் 7k. ஸோ 7k அதான் அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியூஸ் √113k. இங்கேயும் k கேன்சல் ஆகி 7/√113 வரும். ஸோ இதான் காஸ் தீட்டா, இதான் சைன் தீட்டா. சூப்பரா? இது வரைக்கும் எல்லாரும் கிளியரா? ஹாப்பியா பசங்களா? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஏபிள் டு என்ஜாய். இந்த மாதிரி புரிஞ்சு சந்தோஷமா சால்வ் பண்ணுங்கடா. அப்போதான் யூ வில் என்ஜாய் த சப்ஜெக்ட். மேத் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டம் கிடையாது. எல்லாரும் தெரிக்க விடலாம். நீங்களாம் கண்டிப்பாக எக்ஸாமில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்சிஆர்டி ஒரு தடவை 2 தடவை என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். எந்தெந்த கேள்விலாம் டவுட் இருக்கோ பாஸ் பண்ணி புரிகிற வரைக்கும் கவனித்து அதை தெரிஞ்சுக்க பாரு. ஏன்னா போர்டு எக்ஸாமில் மக் அடிச்சா ஆன்சரை மட்டும் கொண்டு வந்தால் வேலைக்கு ஆகாது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஏன்னா நம்ம போர்டு எக்ஸாமில் கம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக்கிட்டாங்க பசங்களா. ஸோ பி அவேர், பி ரெடி ஃபார் தி வேர்ஸ்ட். காட் இட்? ஸோ கம்பிடன்சி பேஸ்ட்னா நீ படித்ததை வச்சு அப்ளை பண்ணி ஆன்சரை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு புரிஞ்சு படிக்கிறது நல்லது. சரியா? வெரி குட். ஸோ இப்போ சார் இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? இப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கேள்வியை முடிக்க போகிறோம், இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த முதல் பகுதி உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ லெட் மீ erase it பசங்களா. இதில் நான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ எது புரியலனாலும் பாஸ் பண்ணி பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் கேளுங்க. அண்ட் கான்செப்ட் புரியலனா நம்ம வேதாந்து மாஸ்டர் தமிழ் அங்கே தான் நான் டீச் பண்ணுறேன் தமிழில் நம்மளோட 10th பசங்களுக்காக. ஸோ போய் செக் பண்ணுங்கள். ஓகேவா? கிரேட். ஸோ இப்போ ஐ வில் erase this. எனக்கு கொஞ்சம் இடம் தேவை சால்வ் பண்ண. இப்போ பசங்களா நம்ம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. நான் சைன் தீட்டா காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் டைரெக்டாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். சார் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, a + b × a - b இல்லையா சார்? ஏன்னா 1 + sin θ × 1 - sin θ, a + b × a - b என்ன ஃபார்முலா? a + b × a - b பசங்களா எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? I will write it over here. A plus B into A minus B is equal to A square minus B square. இது ரொம்ப முக்கியம்டா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ்ல யூ ஹவ் ஸ்டடிட். கேட்டா கொரோனா பேட்ச்னு சொல்லாதீங்கடா டேய், போய் ரிவைஸ் பண்ணுங்க. எது இதெல்லாம் படிக்கலையோ போய் ரிவைஸ் பண்ணு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இப்போ அதை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். சார் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சார். சார் அதே மாதிரி தான் சார் டினாமினேட்டர்லையும் 1 பிளஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அதே ஃபார்மில் வருது சார். அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம்ல சார். 1 ஸ்கொயர் 1 தான் சார். சைன் ஸ்கொயர் தீட்டானா இதை ஸ்கொயர் பண்ணும். சைன் ஸ்கொயர் தீட்டானா இதை ஸ்கொயர் பண்ணும். 8 பை ரூட் ஆஃப் 113 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 ஸ்கொயர் 1 தான் சார். மைனஸ் மைனஸ் வந்துச்சு. காஸ் ஸ்கொயர் தீட்டா சார். காஸ் ஸ்கொயர் தீட்டானா காஸ் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதானா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஆர் யூ ஆல் கிளியர்? அவ்வளோதான். ஆன்சர் நெருங்கியாச்சு பசங்களா, ஆன்சரை நெருங்கியாச்சு. ஸோ வாங்க முன்னாடி போய் முடிச்சிடலாம். இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஐ நீட் சம் ஸ்பேஸ் டு சால்வ். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ. ஸோ அப்போ ஆன்சர் என்னது சார்? 1 மைனஸ் 8 ஸ்கொயர் வந்து 64 சார். ரூட் ஆஃப் 113 ஸ்கொயர் வந்து 113 தான் சார். டிவைட் பை 1 மைனஸ் 7 ஸ்கொயர் வந்து 49 சார். பை ரூட் ஆஃப் 113 ஸ்கொயர் வந்து 113 தான் சார். இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? நம்ம நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? 113 கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 113 இங்கே 1 மல்டிப்ளை பண்ணால் 113 மைனஸ் 64 பை 113 அதான் நியூமரேட்டர். நான் எல்சிஎம் எடுத்துருக்கேன். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் நான் எல்சிஎம் எடுத்து ஐ வில் சப்ட்ராக்ட். எல்சிஎம் எடுத்தா ஐ வில் கெட் 113 மைனஸ் 49 பை 113. ஸோ பசங்களா இந்த 113 இங்கே கீழே இருக்க 113 கேன்சல் ஆயிரும் இல்லையா? இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 113 மைனஸ் 64 அதான் 49 இல்லையா? 113 மைனஸ் 64 எவ்வளோ? 49. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. 113லேருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் அவேர். 113ல் 49 எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவேன்? 1 0 ஆயிரும், இது 13 ஆயிரும். 13 மைனஸ் 9 will be 4. Okay, and 10 minus 4 will be 6. So 113ல 49 கழிச்சா 64. அதே மாதிரி 113ல நம்ம 64 கழிச்சா என்ன வரும்? நம்ம 113ல 64 கழிச்சா என்ன வரும்? அகைன் 0, இது 13 ஆயிரும். 13 minus 4 9, 11 இல்லை 10 minus 6 ஏன்னா 1 தான் இங்கே பாரோ பண்ணி அங்கே அனுப்பிட்டோம். ஸோ 1 பாரோ பண்ணி அனுப்பிட்டா இது 0 ஆயிரும். அதான் 13 minus 4 9, 10 minus 6 4. ஓகேவா? ஸோ 113 minus 64 49 அதான் நியூமரேட்டர் 49. 113 minus 49 64, டினாமினேட்டர் 64. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் முதல் கேள்விக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ முதல் கேள்வி இப்படி தான் சால்வ் பண்ணும். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். எல்லாரும் ஹாப்பியா பசங்களா? சந்தோஷமா? ஸோ இதுதான் நம்ம சால்வ் பண்ணுற வழி. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூலில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இஃப் இட் இஸ் அ 3 மார்க் கொஸ்டின், ஒரு 3 மார்க் கேள்வி இல்லை 2 மார்க் கேள்வினா கூட இவ்வளோ நீங்கள் எழுதுனா நல்லாயிருக்கும். இது நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ தான் யூ வில் என்ஜாய். சரியா? இப்போ இது பெரிய வழி. இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் வழி சொல்லிக் கொடுக்கட்டுமா? ஒரு ஷார்ட்கட் வழி இதே கேள்விக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். இதுதான் ஆன்சர் பசங்களா. 49/64 உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஷார்ட்கட் வழி நான் எல்லாமே erase பண்ண போறேன். சார் ஷார்ட்கட் வழி ஏன் சார் முதல்ல சொல்லி கொடுக்கல? ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு பெரிய பாதையை கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டஃப் ஒன்ஸ். அதுக்கப்புறம் ஈஸியான சொல்லி கொடுத்தா யூ வில் அப்ரிஷியேட் பெட்டர் இல்லையா? அப்போதான் நீ நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவ. அட ஆமாம் சார், இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள். ஐ வாண்ட் யூ டு see that. சரியா? ஸோ இப்போ ஷார்ட்கட் வழி என்னது சார்? பசங்களா
இது a plus b into a minus b. a plus b into a minus b என்னது? It is a square minus b square இல்லையா? அதே மாதிரி டினாமினேட்டர்ல a plus b into a minus b அது வந்து a square minus b square. 1 square 1 தான் பசங்களா, 1 square 1 தான். So 1 minus sin square theta by 1 minus cos square theta இல்லையா? ஸோ பசங்களா நம்ம எல்லாரும் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம். என்னது சார்? சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா எப்பவுமே 1 சார். இது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி, ரொம்ப முக்கியம், பயங்கரமாக யூஸ் ஆகும். ஓகேவா? எஸ்பெஷலாக நம்மளோட எக்ஸசைஸ் 8.3 நீங்களாம் பயப்படுறீங்களே, நீங்களாம் கஷ்டம்னு சொல்லி பயப்படுற எக்ஸசைஸ், அந்த எக்ஸசைஸில் இது ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்க. எது? சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் அ ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. சரியா? ஸோ இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் கொண்டு போயிட்டா எனக்கு என்ன வரும் சார்? காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்து நான் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம் சார். சூப்பரா? ஸோ அப்போ நியூமரேட்டரில் இருக்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவை நான் வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம் இல்லையா? அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்க 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவை I can write it as sin square theta. ஏன்னா cos square theta அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா உனக்கு என்ன இருக்கும்? sin square theta is 1 minus cos square theta ன்னு வரும். ஸோ அதனால டினாமினேட்டரில் இருக்க 1 minus cos square theta வை I can write it as sin square theta. புரியுதா? இது வந்து நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta equal to 1 அதுலேருந்து வருது. ஸோ அதுலேருந்து ஒரு டேர்ம் அங்கே கொண்டு போனால் I will get 1 minus cos square theta is sin square theta. Sin square theta வாங்க கொண்டு போனா 1 minus sin square theta is cos square theta ன்னு வரும். ஸோ ரெண்டுமே நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி வச்சு. இப்போ இது என்னது? யார் யாருக்கெல்லாம் இது தெரியுது என்னன்னு? பசங்களா, cos theta by sin theta என்னது? பசங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. cos theta by sin theta வந்து cot theta. cos theta by sin theta வந்து cot theta. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ cos square theta by sin square theta வந்து it is equal to cot square theta இல்லையா? cos square by sin square ஒரே ஆங்கிள் theta theta. ஸோ cos by sin வந்து cot, cos by sin வந்து cot. ஸோ cot square theta ஆயிரும். அதே மாதிரி sin by cos என்னது? sin by cos வந்து tan. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் you should not forget it ever. இதெல்லாம் எப்பவுமே நீங்க மறக்கக்கூடாது பசங்களா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. சரியா? எல்லாரும் ஹாப்பியா? ஸோ இப்போ cot square theta வந்துச்சா? cot theta கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. cot theta என்னது? கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 7/8 ஹோல் ஸ்கொயர் அதான் 49/64. புரியுதா? டிட் யூ ஆல் லைக் இட்? டைரக்டா ஆன்சர் எனக்கு 2 ஸ்டெப்லேயே வந்துச்சு. ஸோ இதுவும் கரெக்டு. ஆனால் இது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். அதனால தான் எக்ஸசைஸ் 8.1ல ஐடென்டிட்டிஸ் முன்னாடி கேட்குறப்போ நான் முன்னாடி சால்வ் பண்ணல பெரிய மெத்தட் அப்படி தான் சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ உங்கள் எக்ஸாமில் கொஸ்டினில் மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணுங்கள். அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 1 மார்க் கேள்வினா இந்த மாதிரி டப்புன்னு முடிச்சிரு, ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்பில். 3 மார்க் கேள்வினா நான் முன்னாடி போட்டேன்ல கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி சால்வ் பண்ணு. ஓகேவா? Is that clear? So shall we move forward? Let's go பசங்களா. அவ்வளோதான்டா. ஸோ முதல் கேள்வி in today's part 2 of exercise 8.1 நம்ம பாதி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி exactly what I did just now. cot theta 7/8 னா cot square theta எவ்வளோ? ரொம்ப ஈஸி, 7/8 ஹோல் ஸ்கொயர். ஸோ அதான் 49/64. இதை ஏன் இப்படி தனித்தனியாக கேட்டிருக்காங்கன்னா டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இதுவும் போன கேள்வியும் ஒன்று தான்டா, அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கேள்வி திருப்பி கேட்டிருக்காங்க. புரியுதா? ஆனால் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி நம்ம கொஞ்சம் லேட்டாக படிப்போம். ஓகே, அது நம்ம I have already given you, I have shown you that the previous question is actually equal to cot square theta. அதனால தான் ஆன்சர் சேமாக வருது. புரிஞ்சா? இது ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க, லெட்ஸ் கோ டு த 8th question. I hope you are all ready. ஸோ 8th question அப்பா சார், இங்கே வந்து
நம்ம செக் பண்ணும் சார், இது ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணும் சார், இது ரெண்டும் ஈக்குவலான செக் பண்ணும். எப்படி சார் பண்ணுறது? திருப்பியும் பொறுமையாக நம்ம பண்ணலாம். எதுக்கு அவசரப்படுற? ஜாலியாக ஸ்லோவாக லெட்ஸ் என்ஜாய் த கொஸ்டின் அண்ட் சால்வ். ஓகே, லெட்ஸ் டூ இட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் அவன் என்ன கொடுத்துருக்கான் சார்? காட் ஏ கொடுத்துட்டான் சார். காட் ஏ எவ்வளோடா சார்? காட் ஏ வந்து 4/3 சார். அப்போ tan ஏ எவ்வளோ சார்? tan ஏ வந்து காட் ஏவோட ரெசிப்ரோக்கல். அப்போ 4/3 திருப்பி போடணும், ரிவர்ஸ் பண்ணணும், உல்டா பண்ணணும், ரெசிப்ரோகேட் பண்ணணும். அப்போ இது 3/4 ஆயிரும். ஸோ எனக்கு வந்தது என்னது? tan A இஸ் ஈக்குவல் டு 3/4. பசங்களா, நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் என்னது? சோ கா டோவா. அதை என்னைக்கும் மறக்காதீங்க. சோ கா டோவா. ஓகேவா? ஸோ tan A இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இந்த ஆங்கிளை நான் ஏன் எடுத்தா, இந்த ஆங்கிளை நான் ஏன் எடுத்தா, tan A என்னது? tan A இஸ் ஆப்போசிட். ஸோ மேலே இருக்கிறது ஆப்போசிட், கீழே இருக்கிறது அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் 3, அட்ஜசன்ட் 4. ஆனால் டைரக்டாக 3, 4ன்னு எழுதாத. போர்டு எக்ஸாமில் வேலைக்கு ஆகாது. போர்டு எக்ஸாமில் அது ஒர்க் அவுட் ஆகாது. தயவுசெய்து என் வார்த்தையை நோட் பண்ணிக்கோ. ஸ்கூலில் வேணால் உன் டீச்சர் சில டைம் ஓகேவா இருக்கலாம், சில ஸ்கூல்ஸில் அதை அலோவ் பண்ணுறாங்க. இங்கே 3 இங்கே 4 போட்டு நீ சால்வ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம், ஓகே. ஆனால் போர்டு எக்ஸாமில் அது ஒர்க் அவுட் ஆகாது. போர்டு எக்ஸாமில் நான் சொல்கிற மாதிரி 3K, அட்ஜசன்ட் வந்து 4னா 4K அப்படிதான் போடணும். ஏன் சார்? ஏன்னா இது ரேஷியோடா. ரேஷியோ இன் த லோவஸ்ட் ஃபார்ம். இதே தான் சைடோட அளவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சைடோட அளவு கேன் பி அ மல்டிபிள் ஆஃப் திஸ். ஓகே, அதெல்லாமே நான் நம்மளோட மெயின் சேனலில் வேதாந்தோ மாஸ்டர் தமிழில் சொல்லி கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்க, சரியா? கிரேட். ஸோ இப்போ பசங்களா, இது ரெண்டுத்தையும் முடிச்சாச்சு. ஆப்போசிட்னா ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைட், அதான் மேலே இருக்க நியூமரேட்டர் 3. ஸோ 3K. அட்ஜசன்ட்னா ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது. இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்கன்னா அப்போ தான் உன் மண்டையில் ஏறும். நல்லா கவனிச்சிக்கோ. அட்ஜசன்ட்னா ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது. சார் ஆங்கிளுக்கு பக்கத்தில் இதுவும் தான் இருக்குது, அது ஏன் அட்ஜசன்ட் கூப்பிடக்கூடாது? ஏன்னா அதுக்கு வேற பேர் இருக்குடா டேய். ஏன்னா அதுக்கு வேற பேர் இருக்கு, ஹைப்போடென்யூஸ். அது லாங்கஸ்ட் சைட். ஸோ அது அட்ஜசன்ட் இல்லாட்டி அப்போ வேற யார் அட்ஜசன்ட்? இதுதான் அட்ஜசன்ட். புரியுதா? எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள். டோன்ட் ஃபர்கெட் தட். அது இந்த எக்ஸசைஸ்லேயே நம்ம ஒரு கேள்வியில் பார்க்க போகிறோம். ஓகேவா? கிரேட். ஸோ நவ் திஸ் இஸ் டன். இப்போ நம்ம முன்னாடி போகலாமா? சார் tan A கண்டுபிடிச்சாச்சு அண்ட் ட்ரையாங்கிளும் நான் வரைஞ்சிட்டேன். இப்போ ஹைப்போடென்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஹைப்போடென்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹைப்போடென்யூஸ் கண்டுபிடிக்க வி யூஸ் பைத்தகோரஸ் தியரம். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போடென்யூஸோட ஸ்கொயர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அட்ஜசன்ட் சைட்ஸ் added together. The squares of the two sides added together. Okay, and the two sides, your opposite side and your adjacent side. Opposite square plus adjacent square is equal to hypotenuse square. Okay, so இது எவ்வளவா இருக்கும்? இது வந்து 9K square plus 16K square. அதான் hypotenuse ஒரு ஸ்கொயர். ஸோ hypotenuse ஒரு ஸ்கொயர் வந்து it is equal to 25K square. ஏன்னா 9 plus 16 is 25. ஸோ hypotenuse எவ்வளோ? hypotenuse is 5K. ஏன்னா நான் ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். ஓகேவா? 25 ரூட் வந்து 5, K ஸ்கொயரோட ரூட் வந்து K. ஸோ என்னோட hypotenuse வந்து 5K. ஏன் சார் இதெல்லாம் வேணும்? சார் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan மட்டும் தானே இருக்கு, அதான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்களே, அப்புறம் ஏன் சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு எனக்கு தேவை. ரைட் ஹேண்ட் சைடில் காசு சைன் இருக்குல்ல, காசு சைன் வந்தாலே உனக்கு ஹைப்போடென்யூஸும் தேவை. ஏன்னா சோ கா சைன் தீட்டா இஸ் ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் வேணும்ல. காஸ் தீட்டா இஸ் அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ் வேணும்ல. ஸோ எனிவே ரைட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிக்கணும்ல. எல்லாம் நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன், அப்புறம் ஒரேடியாக சால்வ் பண்ணிடுவேன். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். புரியுதா? எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு ஃபுல் அட்டாக், ஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டா கண்டுபிடிச்சிடலாமா? காஸ் தீட்டா என்னது சார்? காஸ் ஏ வந்து காஸ் ஏ நம்மளுக்கு தேவையில்லை.
cos A என்னது சார் cos A வந்து கானா adjacent by hypotenuse adjacent 4k by hypotenuse 5k so k cancel ஆகி சார் 4 by 5 சார் கரெக்டா சார் சூப்பர் 4 by 5 is perfect sin A என்னது சார் sin A வந்து so வந்து sin theta is opposite by hypotenuse sin A is opposite to A 3k by hypotenuse 5k so k cancel ஆகி it will be 3 by 5 அதான் sin A so cos A sin A எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு எல்லாம் ரெடி இப்போ கேள்வியில் வேல்யூஸை போட்டு ஆன்சரை முடிகிறோம் ஓகேவா so shall we all do it together so left hand side கண்டுபிடிக்கலாமா first we will do the left hand side LHS we will find what is LHS LHS na left hand side so 1 minus tan square A na tan A whole square by 1 plus tan square A 1 plus tan square A na tan A whole square tan A வந்து 3 by 4 so 1 minus tan A oda square 1 plus tan A oda square so it will be what 1 minus 9 by 16 by 1 plus 9 by 16 இல்லையா எல்லாருக்கும் புரியுதா ஏன்னா 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 இப்போ LCM எடுத்து நியூமரேட்டர் சப்ட்ராக்ட் டினாமினேட்டர்ல அடிஷன் so LCM எடுத்தா 16 minus 9 by 16 whole divided by 16 plus 9 by 16 ஓகே இப்போ இங்க என்ன ஆயிரும் நம்ம நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் 16 டினாமினேட்டர்ல 16 கேன்சல் ஆயிரும் ஓகேவா அப்ப ஆன்சர் என்னவா வரும்னு பாத்தீங்கன்னா it will be equal to 16 minus 9 7 16 plus 9 25 so 7 by 25 தான் என்னோட left hand side 7 by 25 தான் என்னோட left hand side so left hand side எவ்வளவு வருது 7 by 25 வருது இப்போ இது equal to right hand side நான் செக் பண்ணனும் ஓகேவா இப்போ இது is it equal to right hand side நான் செக் பண்ணனும் ஓகேவா கிளியரா பசங்களா இப்படி தான் நீங்க சால்வ் பண்ணனும் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எவ்வளோ 7 by 25 இப்போதைக்கு நான் அவ்வளோதான் முடிச்சிருக்கேன் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணலாமா வாங்க இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இடம் தேவை ஸோ ஐ வில் erase this இப்போ ஐ வில் சால்வ் மை ரைட் ஹேண்ட் சைடு என்னது ரைட் ஹேண்ட் சைடு வந்து cos ஸ்கொயர் தீட்டா னா cos ஸ்கொயர் A 4 by 5 ஹோல் ஸ்கொயர் cos ஸ்கொயர் A னா cos A ஓட ஸ்கொயர் 4 by 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் A னா 3 by 5 ஹோல் ஸ்கொயர் இல்லையா ஏன்னா sin A எவ்வளோ sin A is 3 by 5 sin ஸ்கொயர் A னா 3 by 5 ஹோல் ஸ்கொயர் பண்ணும் so 4 ஸ்கொயர் is 16 by 25 minus 3 square is 9 by 25 so 16 minus 9 is 7 ஏன்னா denominator same na I can subtract the numerator so 16 minus 9 7 divided by common denominator 25 so my right hand side is also 7 by 25 are they equal sir LHS is equal to RHS so check whether they are equal yes they are equal super are you all clear எல்லாரும் ஹாப்பியா முன்னாடி போலாமா so far so good shall we move forward my dear boys and my dear girls முன்னாடி போலாமா அடுத்த கேள்வி போலாம் இதை கோ த்ரூ பண்ணுங்க பாஸ் பண்ணி வீடியோவை ஸ்டாப் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு பென் எடுத்து சால்வ் பண்ணுங்க இதெல்லாம் எக்ஸாம் முன்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் முன்னாடி நீங்கள் கடன்னு என் கூட சேர்ந்து நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மாதிரி என்சிஆர்டி புக் எக்ஸசைசஸ் சரியா கிரேட் ஸோ வாங்க முன்னாடி போகலாம் அடுத்த கேள்வி ஸோ இதான் 9th question tan A 1 by root 3 find the value of sin A cos C plus cos A sin C வாங்க we will do it ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளை நம்ம டிஃபைன் பண்ணலாம் நம்ம ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு நம்ம ட்ரையாங்கிள் இஸ் ABC it is right angled at B ஒரு ட்ரையாங்கிள் ABC இருக்கு அதான் நான் வரைஞ்சிருக்கேன் right angle at B
அதே மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். சூப்பர். tan A எவ்வளோவா? tan A வந்து it is 1/√3. tan A is equal to 1/√3. ஸோ திருப்பியும் பசங்களா நம்மளோட ஷார்ட்கட் என்னது? நம்மளோட ஷார்ட்கட் வந்து சோ கா டோவா. ஸோ tan A னா A எந்த ஆங்கிள் சார்? வெர்டெக்ஸ் A எங்க இருக்கோ அந்த ஆங்கிள் தான் சார் A. சூப்பர், அது ரொம்ப முக்கியம். எங்க வெர்டெக்ஸ் A இருக்கோ அந்த ஆங்கிள் தான் வெர்டெக்ஸ் A இருக்க இடத்துல வர ஆங்கிள் தான் A. ஸோ tan A னா tan is opposite by adjacent. ஸோ ஆப்போசிட் எங்க? ஆங்கிளுக்கு ஆப்போசிட். tan A is opposite by adjacent. ஸோ ஆங்கிளுக்கு ஆப்போசிட். ஆங்கிளுக்கு ஆப்போசிட் 1 னா 1Kன்னு போட்டுக்கோ. ஓகேவா? அப்புறம் adjacent. adjacentனா ஆங்கிளுக்கு adjacent. ஆங்கிளுக்கு adjacentனா இது. ஏன்னா that is hypotenuse. hypotenuse adjacent சொல்லக்கூடாது, தயவுசெய்து சொதப்பிடாது. ஓகேவா? ஏக்கு adjacent இது. So adjacent is √3. So this will be √3K. ஓகேவா? So now ஏன் இந்த ட்ரையாங்கிள் வரைகிறேன்? ஏன்னா எனக்கு tan A மட்டும் போதாது. tan A தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான், அது மட்டும் எனக்கு போதாது. ஏன்? ஏன்னா எனக்கு sin A வேணும், cos A வேணும், sin C வேணும், cos C வேணும். எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு கம்ப்ளீட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தேவை. ஒரு கம்ப்ளீட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தேவை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் நான் வரைஞ்சி 3 பக்கமும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஐ வில் யூஸ் trigonometric ratios, whatever I know, whatever trick I have taught you. சரியா? Let's get started. So இது ஏனா இதான் angle B, இதான் angle C. சரியா? இப்போ let's find out hypotenuse. பசங்களா, Pythagoras theorem எப்படி அப்ளை பண்றது? Hypotenuse square is equal to sum of the squares of the other two sides. Sum of the squares of the other two sides. So AB square எவ்வளோ? AB square வந்து √3K whole square and BC square வந்து K square. So அதான் AC square. So AC square is equal to 3K square plus 1K square. So AC square is 4K square. So AC equal to 2K. Square root எடுத்தா, ரெண்டு பக்கமும் square root எடுத்தா AC equal to 4√2, 4√2, K square √K. So AC எவ்வளோ வருது? நம்ம ஹைப்போடென்யூஸ் வந்து 2K. ஸோ நம்மளோட ஹைப்போடென்யூஸ் எவ்வளோ? 2K. அவ்வளோதான், என்னோட ட்ரையாங்கிள் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? வாங்க ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்கலாம். முதலாவது எனக்கு என்ன தேவை சார்? முதலாவது நம்மளுக்கு தேவை sin A சார். sin A என்னது? sin A வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். sin θ என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஆங்கிளுக்கு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ். ஏக்கு ஆப்போசிட். பசங்களா sin A னா ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட், அதான் முக்கியம். அதனால தான் நான் அவ்வளோ படித்து சொல்கிறேன். ஏன்னா sin A வேற, sin C வேற. ஸோ எந்த ஆங்கிள் நீ பார்க்குறியோ அதுக்கு ஆப்போசிட், அதை மறந்துடாது. சரியா? ஸோ sin A னா ஏக்கு ஆப்போசிட் 1K பை ஹைப்போடென்யூஸ். ஏன்னா sin is opposite by hypotenuse. So opposite by hypotenuse which is 2K. So sin A வந்து 1/2. வேற என்ன வேணும்? cos A கண்டுபிடிக்கலாம். cos A என்னது? cos A வந்து again ka வந்து cos is adjacent by hypotenuse. cos is adjacent by hypotenuse. So cos A னா A க்கு adjacent √3K by A க்கு hypotenuse ஒன்று தான் 2K. ஸோ இது ரொம்ப கிளியரா இருக்கா? sin A is 1/2, cos A is √3/2. ஏன்னா K கேன்சல் ஆயிரும். புரியுதா பசங்களா? cos A எப்படி கண்டுபிடிச்சேன்? cos A is கானா adjacent by hypotenuse. A க்கு adjacent பக்கத்தில் இருக்க சைடு, அதான் √3K, அதான் நியூமரேட்டர் by hypotenuse 2K. இப்போ அதே மாதிரி I need to find out sin C cos C. அதே மாதிரி நம்ம sin C cos C கண்டுபிடிக்கலாம். sin C எவ்வளோ? இப்போ
நான் சி ஆங்கிள் பார்க்கணும், நான் சி ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். ஸோ சைன் என்னது, ஆப்போசிட் டு த ஆங்கிள் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ சிக்கு ஆப்போசிட் √3k. ஸோ சிக்கு ஆப்போசிட் சைன் சி எவ்வளோ, சிக்கு ஆப்போசிட் √3k. √3k by hypotenuse. Hypotenuse is the longest side 2k. So sin c √3/2. பாத்தியா, புரியுதா பசங்களா? அதே மாதிரி cos c எவ்வளோ, cos c is what, cos c is ka adjacent by hypotenuse. Adjacent to c, angle c க்கு adjacent யாரு, 1k. ஏன்னா cos theta is adjacent by hypotenuse. Cos c is adjacent to c by hypotenuse. So k cancel ஆயிடும், 1/2. புரியுதா? இப்போ எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரொம்ப ஈஸி. இப்படி தான் சால்வ் பண்ணணும் பசங்களா. எல்லாமே கண்டுபிடிச்சி கொஸ்டின் அட்டாக் பண்ணு. தட் இஸ் வாட் வில் மேக் யுவர் லைஃப் ஈஸி. யூ வில் டெவலப் கான்ஃபிடென்ஸ். தைரியம் வரும். சரியா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? சந்தோஷமாடா? முன்னாடி போலாமா? ஷால் வி கம்ப்ளீட் திஸ்? வாங்க தெரிக்க விடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ ஐ நீட் டு ஃபினிஷ் இட். சார் அவன் கேட்டது sin a cos c சார். ஸோ sin a-வும் cos c-யும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே வாங்க. sin a எவ்வளோ சார்? sin a வந்து 1/2 சார். sin a இன்டூ cos c. cos c எவ்வளோ, 1/2 பிளஸ் cos a. cos a எவ்வளோ, √3/2 இன்டூ sin c. sin c எவ்வளோ, √3/2. ஜஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். இதை கண்டுபிடிச்சிட்டேன், இதை கண்டுபிடிச்சிட்டேன், இதை கண்டுபிடிச்சிட்டேன், இதை கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். sin a 1/2, cos c 1/2. ஸோ 1/2 இன்ட்டு 1/2 அதான் sin a cos c ப்ளஸ், ஏன்னா நடுவில் ப்ளஸ் இருக்கு. cos a எவ்வளோ, √3/2. cos a √3/2 போட்டாச்சு. அப்புறம் sin c √3/2. ஸோ √3/2 இன்ட்டு √3/2. ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம். 1/2 இன்ட்டு 1/2 1/4. √3 இன்ட்டு √3 3. ஏன்னா √3 இன்ட்டு √3 √3யோட ஸ்கொயர். √3யோட ஸ்கொயர் வந்து 3. 2 இன்ட்டு 2 4. ஸோ டினாமினேட்டர் சேம். டினாமினேட்டர் சேம்னா யூ கேன் ஆட் த நியூமரேட்டர்ஸ். யூ கேன் ஆட் த நியூமரேட்டர்ஸ். ஏன்னா ப்ளஸ் இருக்கு. டினாமினேட்டர் சேமாக இருந்து நியூமரேட்டர்ஸை ஆட் பண்ணலாம், ப்ளஸ் இருக்கு. ஸோ 4/4 1. ஸோ இந்த கேள்விக்கு பதில் இஸ் 1. Did you like it? Was it beautiful? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? வேற லெவலா? I hope you guys are able to follow. Now let's move forward பசங்களா. ரெண்டாவது பார்ட் ஆஃப் திஸ் கேள்வியை சால்வ் பண்ணலாம். ரெண்டாவது பார்ட்டு ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நான் இங்கே எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ப்ளீஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ரெண்டாவது பார்ட்டுக்கு தேவைப்படும். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பகுதிக்கு இது தேவைப்படும். நம்ம டைரெக்டாகவே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம டைரெக்டாகவே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா பசங்களா? ஷால் வி டூ இட்? கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ ரெண்டாவது பார்ட் பார்க்கலாம். ரெண்டாவது பார்ட் என்னது? நான் திருப்பியும் முதல் பார்ட்டில் எழுதினதை எழுதி வைக்கிறேன். sin a நம்ம கண்டுபிடிச்சது 1/2. cos a நம்ம கண்டுபிடிச்சது √3/2. sin c நம்ம கண்டுபிடிச்சது √3/2. வேணா போய் செக் பண்ணி பாருங்க பின்னாடி. cos c நம்ம கண்டுபிடிச்சது 1/2. அவ்வளோதான். எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப ஈஸி இல்லை? கேள்வி ஓவர். ஏன்னா நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ வாங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். cos a எவ்வளோ? cos a √3/2. cos a இன்டூ cos c. cos c எவ்வளோ? 1/2. ஸோ cos a இன்டூ cos c மைனஸ் sin a. sin a is 1/2. sin a வந்து 1/2 into sin c. sin c is √3/2. so இது எவ்வளோ? √3 into 1 √3 by 2 into 2 4 minus √3 into 1 √3 by 2 into 2 4. சார் ஒரே வேல்யூ சப்ட்ராக்ட் ஆகுது சார். ஒரே வேல்யூ சப்ட்ராக்ட் ஆனா ஆன்சர் 0. ஸோ இந்த ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் இஸ் 0. டிட் யூ ஆல் லைக் இட்? வாஸ் இட் குட்? பிடிச்சிருந்துச்சா? ஸோ இது ஏன் நம்மளால இவ்வளோ வேகமாக பண்ண முடிஞ்சுச்சுன்னா, நான் போன கேள்விக்கே இதை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன் தெளிவாக. ஸோ தட் இஸ் ஹவ் யூ டூ இட். ஐ ஹோப் யூ லைக்ட் இட்.
let's now move forward to the அடுத்த கேள்வி. ஹாப்பியாடா? எல்லாரும் சந்தோஷமா? ஸோ இந்த மாதிரி என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்கூல் போர்ஷன் என்சிஆர்டி புக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் இட் டு தெம். அந்த ஆசையில் தான் இந்த சேனல் ஆரம்பித்தது. அண்ட் இட் வில் பி கிரேட்ஃபுல். I would be super grateful and happy if you guys do that. Okay? Cool. வாங்கடா முன்னாடி போலாம். Let's go. 10வது கேள்வி. இப்போ இந்த கேள்வி என்ன கொடுத்திருக்கான்? In a triangle PQR. First triangle எழுதலாமா? Right angle at Q. So triangle வந்து it is PQR. Right angle at Q. இந்த மாதிரி டயக்ராம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. ஏன்னா அதுவே உன் பாதி தலைவலிக்கு இட் ஈஸ் ஆஃப். பாதி தலைவலி போயிடும். ஓகேவா? ஒழுங்காக வரைஞ்சினா இப்போ அவன் என்ன சொல்கிறான்? PQR இஸ் அ ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் அட் Q வரைஞ்சாச்சு. PR + QR, PRயும் QRயும் ஆட் பண்ணால் 25. PQ இஸ் 5. ஸோ PQ ஒரு சைடு வந்து 5 சென்டிமீட்டர். இந்த ரெண்டு சைடு தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம்? அதை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? we will take it as x, we will take this as y. ஏன்னா ரெண்டுமே தெரியாது. அவன் என்ன சொல்லியிருக்கான்? x plus y, PR plus QR. x plus y is 25. ஓகேவா? x plus y is 25. கரெக்டா? y தான் ஹைப்போடென்யூஸ், x தான் அந்த அடுத்த சைட் QR. ஓகே? PR எவ்வளோ? PR தான் y. y plus QR தான் x. ஸோ y plus x 25. அதான் நாங்கள் எழுதியிருக்கேன். y plus x, x plus y எல்லாம் ஒன்று தான்டா. y plus x x plus y ஒன்று தான்டா. அதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ PR வந்து y, அதான் ஹைப்போடென்யூஸ். நான் y ஹைப்போடென்யூஸ் எடுத்திருக்கேன். ஹைப்போடென்யூஸை வந்து yன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. ரெண்டும் சேர்த்து தான் கொடுத்துருக்கான் 25ன்னு. தனித்தனியாக எனக்கு என்னன்னு தெரியாது. அதை நான் கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம பண்ண போகிறோம் சேர்ந்து. கவலைப்படாதீங்க. சரியா? ஸோ இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ வில் அப்ளை பைத்தகரஸ் தியரம். பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் சார் PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர் ஈக்குவல் டு PR ஸ்கொயர். கரெக்டா? ஏன்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டூ சைட்ஸ் will be equal to hypotenuse square. PR the hypotenuse. Hypotenuse square பண்ணா that will be equal to sum of the squares of the other two sides. ஓகேவா? So PQ எவ்வளோ? PQ வந்து 5 ஸ்கொயர். QR எவ்வளோ? QR தான் x ஸ்கொயர். PR எவ்வளோ? y ஸ்கொயர். ஓகேவா? Are you all clear? Everybody happy? Great. So இப்போ I have one equation here, one equation here. நம்ம சால்வ் பண்ண முடியும். 2 equations 2 variables நம்ம எல்லாருமே சால்வ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸி. வாங்க எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே? ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் அவுட் பசங்களா. நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கேருந்து y is equal to 25 minus xன்னு எடுத்துகிட்டு போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்? இந்த x அந்த பக்கம் கூட்டு போகிறேன். x அந்த பக்கம் கூட்டு போனால் y மட்டும் மிச்சம் இங்கே இருக்குமா? ஈக்குவல் டு 25. இங்கேருந்து ப்ளஸ் எக்ஸ் அங்கே போனால் மைனஸ் எக்ஸ். ஸோ y வந்து 25 minus x. அதை தூக்கி நான் இங்கே போட போகிறேன். ஸோ 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு y ஸ்கொயரில் y என்னது? y வந்து 25 minus x ஹோல் ஸ்கொயர்னு எழுத போகிறேன். y ஸ்கொயரை y வந்து 25 minus x அதை உள்ளே போட்டு ஸ்கொயர் ஐ வில் பிரிங் இட். ஓகே? ஆர் யூ ஆல் கிளியர்? y இருக்க இடத்துல நான் 25 minus x போடுறேன். ஏன்னா ஒரு வேரியபிளாக கொண்டு வந்தால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஒரு வேரியபிளாக கொண்டு வந்தால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதனால் சரியா? எவ்ரிபடி ஹாப்பி? சூப்பரா? இப்போ வாங்க முடிச்சிடலாம். ஸோ 25 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு a minus b whole square is a square plus b square minus 2ab. So 25 plus x square is equal to 25 square 625 plus x square minus
50x. So x square cancel ஆயிரும் பசங்களா. x square cancel ஆயிரும். இந்த minus 50x நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். minus 50x அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 25 இங்க கொண்டு வா. So minus 50x அந்த பக்கம் போயிட்டா plus 50x is equal to 625. இந்த 25 அங்க போயிடுச்சுன்னா minus 25. So 625 ல 25 subtract பண்ணா 600. So 50x equal to 600. 50x equal to 600. அப்ப x எவ்வளோ? x is equal to 600 by 50. So 0 0 cancel. 60 by 5 வந்து 12. So x is equal to 12. அதான் நம்ம ஆன்சர் 12 சென்டிமீட்டர். சூப்பரா கோ த்ரூ பண்ணுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட் இட். ஓகே, நான் திருப்பியும் ஒரு பிரஷ் அப் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இந்த கேள்வியில் ஒரு PQR ட்ரையாங்கிள் இருக்கு. இதுதான் PQR. அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. ரைட் ஆங்கிள் எங்கே வருது? ரைட் ஆங்கிள் Qவில் வருது. ஸோ Qவில் நான் ஒரு ரைட் ஆங்கிள் வரைகிறேன். ஓகேவா? ஸோ இதான் நம்ம அழகான ட்ரையாங்கிள். ஒரு சைடு கொடுத்துட்டான். ஒரு சைடு என்னது? 5 சென்டிமீட்டர். அதை தனியாக கொடுத்துட்டான். தம்பி PQ வந்து 5 சென்டிமீட்டர்ப்பா. ஸோ PQ ஒரு சைடை தெளிவாக கொடுத்துட்டான். ஆனால் மற்ற ரெண்டு சைடை டைரெக்டாக கொடுக்கல. டைரெக்டாக உன் கையில் கொடுக்கல. நீ கண்டுபிடிக்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? மற்ற ரெண்டு சைடை ஆட் பண்ணா, ரெண்டு சைடும் சேர்த்து போட்டா 25 சென்டிமீட்டர். மற்ற ரெண்டு சைடை சேர்த்து ஆட் பண்ணா, எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணா x plus y 25 அப்படின்னு சொல்லிட்டான் மொட்டையா. நீ இப்போ கண்டுபிடிக்கணும் x என்ன y என்ன தனித்தனியாக நீ கண்டுபிடிக்கணும். அதுக்கு உன் கையில் இருக்க ஒரே வெப்பன், ஒரே ஆயுதம் பைத்தகோரஸ் தியரம். ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். புரியுதா? ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஐ வில் ஸ்கொயர் த டூ சைட்ஸ் அண்ட் ஆட் இட் அப் டு கெட் ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர். இந்த ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா 5 ஸ்கொயர் 25 plus x ஸ்கொயர் will be equal to hypotenuse ஸ்கொயர். அதான் பைத்தகோரஸ் தியரம். இப்போ ரெண்டு வேரியபிள் இருக்கு. எனக்கு ரெண்டு வேரியபிள் சால்வ் பண்ண தெரியாது ஒரே ஈக்குவேஷன்ல. ஸோ நான் என்ன பண்றேன்? ரெண்டு வேரியபிளை ஒரே வேரியபிளா ஆக்குறேன். எப்படி ரெண்டு வேரியபிளை ஒரே வேரியபிள் ஆக்குறது? அதுக்கு தான் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கான்ல, x plus y is 25ன்னு. ஸோ அப்போ y என்னது? y வந்து 25 minus x. இந்த x அந்த பக்கம் கொண்டு போனால் y வந்து 25 minus x ஆயிரும். அந்த y-ஐ தூக்கிட்டு வந்து இங்கே போடு. இந்த y இருக்க இடத்துல 25 minus x உள்ள போட்டால் இந்த மாதிரி அழகா ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஆகும். இதில் என்ன பியூட்டினா x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் இதை ஓப்பன் பண்ணுறப்போ. ஸோ 5 ஸ்கொயர் 25 plus x ஸ்கொயர் ஈக்குவல் டு y பதிலாக நான் 25 minus x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஒரே வேரியபிள் ஆகும். இதை ஸ்கொயர் பண்ணுறோம் ஏன்னா y ஸ்கொயர் இருக்குல்ல. இதை ஸ்கொயர் பண்ணால் a minus b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab. அதான் ஃபார்முலா. a minus b ஹோல் ஸ்கொயர் நம்ம சின்ன வயசில் படித்தது. அவ்வளோதான். x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 25 ஸ்கொயர் வந்து 625. அது தெரியாட்டி நீ மல்டிப்ளை பண்ணிப்பார். 25 into 25 வந்து 625. 2 into 25 50. அதான் மைனஸ் 50x. ஸோ வேரியபிள்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போ, நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வா. ஸோ வேரியபிள் ஜென்ரலாக நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுப்போம். ஸோ மைனஸ் 50x அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 50x ஈக்குவல் டு 625 மைனஸ் 25. ஏன்னா இங்கே ப்ளஸ் 25 ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் மைனஸ் 25. 625ல 25 போயிடுச்சுன்னா 600. ஸோ 50x ஈக்குவல் டு 600, x இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ x கண்டுபிடிச்சாச்சுன்னா y எவ்வளோ சார்? y வந்து 25 மைனஸ் எக்ஸ் சார், 25 மைனஸ் 12 சார். அப்போ y வந்து 13 சார். ஸோ y 13 சென்டிமீட்டர். ஸோ என்னோட ஹைப்போடென்யூஸ் இஸ் 13 சென்டிமீட்டர். அவ்வளோதான், மூணு சைடும் கிடைச்சாச்சு. ஓவர். இனிமேட்டு கொஸ்டின் ஒன்றுமே இல்லை. இனிமேட்டு கொஸ்டின் ஒன்றுமே இல்லை. I hope you all enjoyed it. That is how you solve it. Are you all clear? Everybody happy?
so far so good. முன்னாடி போலாமா, தெரிக்க விடலாமா? வாங்க, let's go forward பசங்களா. Let's enjoy solving and finishing this question off. Okay, so இப்போ நான் கொஞ்சம் அலச்சிக்கிட்டுமா, கொஞ்சம் erase பண்ணிக்கிறேன்டா ப்ளீஸ். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு, இல்லைன்னா நானே ரிப்ளை பண்றேன். சரியா, so I will erase it. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் சார்? இப்போ அவன் கேட்குறது sin p சார். sin p என்னது சார் பசங்களா? முன்னாடி போல டெக்னிக், நம்ம டெக்னிக் என்னது? சோ கா டோவா. so கா டோவானா என்னது? sin is opposite by hypotenuse. sin வந்தாலே opposite by hypotenuse. அந்த நீ கண்டுபிடிக்கிற அந்த ஆங்கிளுக்கு, அது ரொம்ப முக்கியம். sin ஆஃப் எந்த ஆங்கிள் நீ கண்டுபிடிக்கிறியோ அதுக்கு ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ sin p னா p க்கு ஆப்போசிட், p க்கு ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஓகே, ஸோ sin p க்கு ஆப்போசிட் யாரு? sin p என்னது? p க்கு ஆப்போசிட். இதான் ஆங்கிள் p. ஆங்கிள் p க்கு ஆப்போசிட் யாரு? 12. ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறது 12 பை ஹைப்போடென்யூஸ் எவ்வளோ? ஹைப்போடென்யூஸ் வந்து 13. ஸோ 12 by 13 தான் sin p. புரியுதா? ஸோ sin p இஸ் ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ 12 by 13. அதே மாதிரி cos p என்னது? cos p னா சார் cos இஸ் adjacent by hypotenuse. கானா cos இஸ் adjacent by hypotenuse. adjacentனா பக்கத்தில் இருக்க சைடு. அந்த ஆங்கிள் நீ எந்த ஆங்கிளுக்கு கண்டுபிடிக்கிறியோ அந்த ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்க சைடு டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ பிக்கு பக்கத்தில் இருக்க சைடு யாரு? 5. ஹைப்போடென்யூஸ் யாரு? 13, 13. ஸோ cos p இஸ் adjacent by hypotenuse. ஸோ cos p எவ்வளோ? cos p is equal to p ஓட adjacent 5 centimeter divided by hypotenuse 13. ஸோ sin p cos p கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா tan p. tan p என்னது சார்? tan p இஸ் டோவா. டோவா வந்து என்னது? டோவா வந்து ஆப்போசிட் பை adjacent. tan theta இஸ் ஆப்போசிட் பை adjacent. நீ கண்டுபிடிக்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. ஸோ tan p எவ்வளோ? ஆங்கிள் p க்கு ஆப்போசிட். ஆங்கிள் p க்கு ஆப்போசிட் 12. ஆங்கிள் p க்கு adjacent 5. ஸோ tan p இஸ் 12 by 5. cos p is 5 by 13. sin p is 12 by 13. This is your answer for this question. I hope you liked it. Okay? So now, இந்த கேள்வி உங்க எல்லாருக்குமே ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கடைசி கேள்விக்கு போலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. we will try to help you பசங்களா. and நான் சொன்னது போல இந்த சாப்டர் நம்ம வேதாந்து மாஸ்டர் தமிழ் அங்கே தான் நான் டீச் பண்ணுறேன். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் அசால்ட்டு பேட்ச் பசங்களுக்கு. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஆல் தோஸ் யூடியூப் வீடியோஸ் ஆர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், யாருனாலும் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் பசங்களா, இந்த எக்ஸசைஸ் முடிய போகிறது. வாங்க, லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸாக சொல்லணும் அண்ட் ஜஸ்டிஃபை பண்ணணும் ஆன்சரை. இங்கே வந்து 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 1 2 3 4 5. இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம வாசித்துட்டு இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏன் ட்ரூன்னு ஜஸ்டிஃபை பண்ணணும், இல்லை ஏன் ஃபால்ஸ்ன்னு ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகேவா? வெரி குட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல் கேள்வி, த வேல்யூ ஆஃப் tan A இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. tan ஆஃப் எனி ஆங்கிள், ஏதோ ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு tan θ கேட்டா அது எப்பவுமே 1ஓட குறைவா இருக்கணுமா? ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இது அவசியம் இல்லை. ஏன் ஃபால்ஸ் சார்? சார் ஜஸ்டிஃபை பண்ணுங்க சார். ஏன் ஃபால்ஸ்? ஏன் ஃபால்ஸ்னா பசங்களா, ஈஸியாக சொல்லணும்னா, ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஈஸியாக சொல்லணும்னா, நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸ் படிச்சிருக்கீங்களா 10th ஸ்டாண்டர்டில்? அதில் tan 60 எவ்வளோ சார்? tan 60 டிகிரி வந்து இட் இஸ் √3. √3 எவ்வளோ? √3 வந்து 1ஓட அதிகம். √3 ஓட வேல்யூ 1.732 அப்ராக்சிமேட்டா. √3 ஓட வேல்யூ எவ்வளோ? √3 ஓட வேல்யூ இஸ் அப்ராக்சிமேட்லி 1.732. அப்ராக்சிமேட்டா இந்த சிம்பிள்
ஓகேவா? ஸோ இது ஒன்னோட அதிகமா? அப்போ ஒன்னோட அதிகமாக வரலாம்ல. நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் 10th சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்போ டேன் எப்போவுமே 1க்கு கீழே இருக்கணும்? அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் ஃபால்ஸ். ஓகேவா? சிம்பிள். நவ் ரெண்டாவது கேள்வி. secant A is 12/5. secant A is 12/5 for some value of angle A. secant A 12/5. ஃபர்ஸ்ட் பசங்களா, secant A என்னது? secant A வந்து 1/cos A. நம்ம எல்லாருக்கும் தெரியும் cos A வந்து it is adjacent by hypotenuse ka. so ka toa. so cos A வந்து adjacent by hypotenuse. so இந்த hypotenuse மேல வந்தா secant A is hypotenuse by adjacent. ஓகேவா? so secant A என்னது? secant A is hypotenuse by adjacent. இதை ஞாபகம் வச்சுக்கோ. so அதான் 12/5. அதான் 12/5. ஓகேவா? secant A is hypotenuse by adjacent. ஏன்னா cos A ஓட ரெசிப்ரோக்கல் இல்லையா? அதான் secant A. cos A வந்து so ka toa படி cos A வந்து adjacent by hypotenuse. so secant A இதோட உல்டா, இதோட ரிவர்ஸ். அதான் hypotenuse by adjacent. இது வந்து 12/5. இது பாசிபிளா? பாசிபிளான்னு கேட்டா எஸ். செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ. ஏன் சார் ட்ரூ? ஏன்னா ஹைப்போடென்யூஸ் தான் எப்பவுமே பெரிய சைடு. ஸோ இந்த கேள்வியை பார்த்தா அட்ஜசன்ட் சைடோட ஹைப்போடென்யூஸ் பெருசா இருக்குல்ல, ஏன்னா நியூமரேட்டர் பெருசா இருக்கு பாரு. ஸோ ஹைப்போடென்யூஸ் அண்ட் அட்ஜசன்ட் யாரு பெருசா இருக்கா? ஹைப்போடென்யூஸ் பெருசா இருக்கா, அட்ஜசன்ட் சிறுசா இருக்கு. ஸோ கரெக்டாக செட் ஆகுது. ஹைப்போடென்யூஸ் தான் இருக்கிறதே பெரிய சைடு, அது கண்டிப்பாக பெருசாக இருக்கணும், அதான் அதிகமாக இருக்கணும். அது மாதிரி தானே இருக்கு. அப்போ எந்த தப்பும் இல்லையே. ஸோ அலவுட். ஸோ அதனால செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ. மூணாவது ஒன், cos A is the abbreviation used for cosecant of A. cosecant of angle A தப்பு. cos A வந்து it is the abbreviation for cosine of A. cosine of A, not cosecant. cosecant of A வந்து cosec A. cosec A தான் cosecant of A. cosecant of A தான் cosec A. cos A வந்து cosine. cos A வந்து cosine. So it's a false one. Next one, cot A is a product of cot and A. இது வந்து கேட்டால் சிரிப்பாக தான் இருக்கு எனக்கு, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறது. பசங்களா, cot A வந்து ஒரே term. It is one term. It is not cot into A. It is not like that. cot A na ஒரே entity. புரியுதா? So cot A is a single term. It is not product of cot and A. Okay, so it is false. Cot A is a single term, is a single entity. It is called cotangent of A. Cot என்னது? cot ஓட full form. cot ஓட full form is cotangent. Cotangent of A. So it is a function working on angle A. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். So it is cot into A கிடையாது. It is cotangent function working on angle A. That's how you understand. 11th 12th வரப்ப நான் சொல்லி தரேன், கவலைப்படாதீங்க. இது இப்போதைக்கு இது போதும். cot A வந்து ஒரே term, ஒரே entity, because it is a cotangent function working on angle A. That's the right way to understand. சரியா? இப்போ sin theta 4/3 இருக்க முடியுமா? false. வாய்ப்பே இல்லை. ஏன் false சார்? ஏன்னா sin theta is opposite by hypotenuse. so ka toa. sin theta is opposite by hypotenuse. எப்படிடா hypotenuse ஓட opposite பெருசா இருக்கும்? சார் hypotenuse 3 opposite 4 சார். எப்படிடா? வாய்ப்பே இல்லடா. hypotenuse தான் இருக்கிறதுலே பெரிய சைடு. எப்படிடா hypotenuse ஓட ஆப்போசிட் சைடு பெருசா இருக்கும்? ஏன்னா அதான வேல்யூ பெருசா இருக்கு 4, hypotenuse 3 அதானே இருக்கு. So this is not possible, impossible, because hypotenuse has to be the longer side. hypotenuse has to be the largest side.
ஸோ அது இங்கே நடக்கல, அதனால தப்பு. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். மறக்காமல் என் கூட சேர்ந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ரெகுலராக. எஸ்பெஷலாக எக்ஸாம் டைமில் என்சிஆர்டி புக்கை வச்சு ஜாலியாக உட்காந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு போங்க. அண்ட் போர்டு எக்ஸாம் முன்னாடி எல்லா எக்ஸசைஸையும் 2 தடவை சால்வ் பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த சேனலை ஆரம்பித்து நான் வீடியோஸ் ஃபுல்லாக புக்கை முடிக்க போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இஃப் யூ என்ஜாய்ட் தீஸ் வீடியோஸ். இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அண்ட் வீடியோவை லைக் பட்டன் அடிச்சு வச்சுருங்க. உங்கள் ஸ்கூல், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் கூப்பிட்டு வாங்க. ஸோ தட் வில் ஆல் ஹேவ் ஃபன் டுகெதர், லேர்ன் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர். ஓகே? அண்ட் டீச்சிங்க்கு வேதாந்து மாஸ்டர் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை கீப் ராக்கிங், கீப் என்ஜாயிங், ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி. லவ் யூ ஆல் பசங்களா. பபாய்.